இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் மின்சாரத்துறையிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ண எனி டிகிரி பிஇ பிடெக் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி 32,000 1 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான லைஃப் செட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஆஃப் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசோட மின்சாரத்துறையின் கீழேங்கிற ஒரு நிறுவனம் தான் இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லோ ஹார்ட்வேர் போஸ்ட் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஓஎம்சி போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் ட்ரைனி, லைப்ரரி ட்ரைனி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனி, ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் எலக்ட்ரிக்கலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 18,500 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி வேரி ஆகுது. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பியில் 1 வேகன்சிஸ் இருக்குது. 33 வயது வரைக்கும் எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா 73,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்குமே 33 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா 46,990 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த டிரைவர் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு 30